இங்க இந்த லேடி காலையில எந்திச்சிட்டு அவங்க பையனுக்கு சாப்பாடுலாம் செஞ்சு குடுத்து, அவனுக்கும் எழுப்பி சாப்பாடு குடுத்துட்டு, சீக்கிரமா தட்டெல்லாம் கழுவி, அம்மா மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்றாங்க. எனக்கு சாக்லேட் வாங்கிட்டு வாங்கம்மான்னு கேட்டா, இதெல்லாம் நீ அப்பா கிட்ட தான் கேட்கணும். என்கிட்ட கேட்கக்கூடாதுன்னா, அந்த பையன் சொல்றான். எல்லாத்தையுமே அப்பா கிட்டயே கேட்க சொல்றீங்களே, எப்பதான் கடவுள் வந்து அப்பாவ திருப்பி அனுப்புவாருன்னு சொன்ன உடனே, அப்பதான் காட்டுறாங்க. அவங்க புருஷன் செத்துருப்பாரு போல இருக்கு. அவங்க ஃபோட்டோ வச்சிருக்காங்க. இந்த லேடி வெளிய போம்போது, இன்னொருத்தன் வந்து இந்த லேடிய சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கான் வெளிய இருந்து. அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான், "பாத்தியா கம்ப்யூட்டர் டீச்சரா இருந்துகிட்டு, வெளிய தைரியமா எவ்வளோ போயிட்டு வந்துட்டு இருக்கா. வீட்ல பையனெல்லாம் விட்டுன்னு சொல்லி." "டேய் நீ ஏன்டா இவ்வளோ சைட் அடிச்சுட்டு இருக்கன்னு?" இன்னொருத்தன் கேட்டா, "நீ கூட தான் அன்னைக்கு பஸ்ல பேசிட்டு போனேன்னு சொல்றான்." "நான் ஸ்டூடண்ட்ரா, அவங்க டீச்சர்ரா, இதெல்லாம் தப்பா பேசாதன்னு" சொல்லிக்கிட்டு முடிக்கிறானுங்க. பக்கத்து வீட்லேருந்து ஒரு சின்ன பொண்ணு வந்து இந்த பையன்கிட்ட, "உங்க அம்மா எங்கடான்னு?" கேட்டா, "மார்க்கெட் போயிருக்காங்கன்னு" சொல்றான். எனக்கு வந்து கம்ப்யூட்டர் டெஸ்ட்ல சந்தேகம். அம்மா கிட்ட கேட்கலான்னு வந்தேன். நான் பேசாம எங்க சார் கிட்டயே கேட்டுக்கிறேன்னு அவன் கிளம்பும்போது, "அக்கா எனக்கு சாக்லேட் வாங்கி தரீங்களான்னு?" கேட்குறான். "உனக்கு ஏன்டா வாங்கி தரணும்னு?" கேட்டா, "அம்மா எனக்கு வாங்கியே தரமாட்றாங்கன்ன உடனே, சரி என் கூட வா நான் உனக்கு வாங்கி தரேன். அம்மா வரதுக்குள்ள நம்ம திரும்பி வந்துடலான்னு வீட்ட பூட்டிட்டு இவங்க 2 பேரும் கிளம்புறாங்க. இந்த பொண்ணு அவங்க டியூஷன் சார பார்க்கறதுக்கு தான் இந்த பையன கூட்டு போயிருப்பா. அந்த வீடு பூட்டி இருக்கு. பின்னாடி பக்கமா இருப்பாருன்னு சொல்லிட்டு ஜன்னல் வழியா அவங்க 2 பேரும் எட்டி பார்க்குறாங்க. உள்ள பார்த்தா அந்த டியூஷன் சாரும், இந்த குட்டி பையனோட அம்மாவும் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. அத பார்த்த உடனே இந்த பொண்ணு அந்த பையன அங்கருந்து கூட்டு ஓடி வந்துடுறா. அந்த பையன் பாவம் அப்பாவியே கேட்குறான். "அம்மா மார்க்கெட்டுக்கு போறேன்னு தானே சொன்னாங்க. இங்க என்ன பண்றாங்க? அம்மாக்கு ஏன் கால் வலிக்குதா? அவங்க ஏன் கால பிடிச்சு விட்டுட்டு இருக்காங்கன்னு?" கேட்கும்போது, இந்த விஷயத்தெல்லாம் வெளில சொல்லக்கூடாதுன்னு சொல்லி இந்த பொண்ணு அவன கூட்டு போறா. அம்மாக்கு பேசாம மருந்து வாங்குமான்னு கேட்ட உடனே இவங்களும் வாங்கி தராங்க. அதுக்கப்புறம் இந்த பையனுக்கு சாக்லேட்டும் வாங்கி குடுத்துட்டு, "இப்ப நம்ம பார்த்த விஷயத்த நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. சத்தியம் பண்றியான்ன உடனே, "நீங்க சாக்லேட் குடுத்தா சத்தியம் பண்றேன்னு" அவனும் வாங்கிக்கிறான். இந்த பையன் கரெக்ட்டா திரும்பி வீட்டுக்கு வரும்போது அவங்க அம்மா வந்து பார்த்துடுறாங்க. அந்த பையன்கிட்ட வந்து அடிச்சுட்டு கையில இருக்க சாக்லேட்ட புடுங்கி போட்டு, "இது யார்றா வாங்கி குடுத்தாங்கன்னு?" சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, அந்த பையன் சொல்றான், "நான் உங்கள பார்த்தேம்மா. ஒரு வீட்டுக்குள்ள இருந்தீங்க. உங்களுக்கு கால் வலியா? மாத்திரை வாங்குறதுக்காக தான் நான் வந்தேன். அப்பதான் சாக்லேட் வாங்குனேன். என்ன மன்னிச்சிடுங்கம்மான்னும்போது, நம்ம பையன் முன்னாடியே நம்ம இப்படி பண்ணிட்டோமே! இது ரொம்ப தப்பான விஷயம்னு சொல்லி இவங்களும் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க.